புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவர் டாக்டர் டி மீனா அவர்கள் நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காங்க. இன்னைக்கு மேடம் நிறைய விஷயங்கள் பருவகால நோய்கள் குறித்து நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. நேயர்களே, நீங்களும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃப்ரம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 227176 மற்றும் 227177 இந்த எண்கள்ல நம்ம மேடம் இப்போ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். பருவகால நோய்கள் என்னென்ன அப்படின்றது சொல்லுங்க. பருவகால நோய் வருடத்தில் சில நேரங்களில் ஏற்படும் நோய்கள் தான் பருவகால நோய். இது பெரும்பாலும் வானிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்களால் வருது. ஸோ யூஸ்வலாக இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாற்றங்கள் குளிர்காலம் இருக்குது. நம்ம ஊரில் பருவகாலம் இது டிசம்பர் டு ஃபெப்ரவரி, கோடை காலம் அடுத்து மார்ச் டு மே, அப்புறம் தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் டு செப்டம்பர், அப்புறம் பருவமழைக்கு பிந்தைய காலம் அக்டோபர் டு நவம்பர். ஸோ இந்த காலம் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இந்த பிந்தைய காலம், பருவமழைக்கு பிந்தைய காலம் அக்டோபர் டு நவம்பர். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி சீசனல் சேஞ்சஸ் வரும்போது சில நோய்கள் நம்மளுக்கு வரும். ஸோ என்னென்னலாம் இந்த பருவகால நோய்னா, சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் மாதிரி, ஒவ்வாமை வரும், நிறைய அலர்ஜிஸ் வரும், அப்புறம் வெப்பநிலை மாற்றங்கள்னால சில நோய்கள் வரும். அப்புறம் இந்த மழைலாம் முடிஞ்சிட்டு போகும்போது நிறையா கொசு தண்ணி தேங்கி நிற்கிறது, அதனால் சில நோய்கள் வரும். ஸோ ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக வரும். அதே மாதிரி நிறைய ஹீட் இருக்கும் போது நிறையா ஹீட் ரிலேட்டட் இல்னஸும், நிறையா ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நோய்களும் நிறையா வரும். மெயினாக இப்போ நம்ம வரப்போகிற காலம் பருவமழைக்கு பிந்தைய காலம். ஸோ இந்த அக்டோபர் டு நவம்பர் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது மெயினாக ஃப்ளூ, சளி, ஜுரம், அதுக்கப்புறமா நீரிழிவு நோய்கள், டைஃபாய்டு, மழை தண்ணி ரொம்ப நின்றுச்சுன்னா நம்மளுக்கான அந்த டைஃபாய்டு, மலேரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், இயர் இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். இப்போ ஒரு பருவ காலத்துல இருந்து இன்னொரு பருவ காலத்துக்கு மாறும்பொழுது ஏன் நோய் தாக்குதல் அப்படின்றது ஏற்படுது அப்படின்றது சொல்லுங்க. நம்மளுக்கு திடீர்னு இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது, அதாவது வெப்பநிலை மாற்றம் திடீர்னு சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டும் மாறும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாகும். அதனால ஈஸியா அந்த வைரஸ் எல்லாம் பாதிப்படை செய்யும். ஓகே மேம். பருவகால நோய்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம முக்கியமா கேர் எடுத்துக்க வேண்டியது குழந்தைகள் தான் இல்லையா? ஆமா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத வெளிப்படையா சொல்ல முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் பருவகாலம் அப்படின்றது? ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ்வலா இந்த ஃப்ளூ, இந்த காமன் கோல்டு இது எல்லாமே ஈஸியா தாக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ ஒரு க்ரௌடட் அட்மாஸ்பியரில் இருக்கிறாங்க, கும்பலாக இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த சீசனில் வர எலிமெண்ட்ஸ்லேருந்து பாதிப்பு ஜாஸ்தி. அவங்கள எப்படி பாதுகாக்கணும்னா நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ ஜுரம் வந்துடுச்சு, ஜுரம், சளி இது எல்லாமே இருக்குது, அருகில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு நம்ம போய் ஒரு தடவை காட்டிக்கிறோம். ஸோ அதுக்கான டைம் ஆனால் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த எல்லா சளி, ஃப்ளூ, ஜுரம் எதுவாக இருந்தாலும் குறைஞ்சது 3-4 நாள் ஆகும் அது செட்டில் ஆகிறதுக்கு. நம்மளோட அவசரத்துக்கு அந்த ஜுரம் இப்போ செட்டில் ஆக போகிறதில்ல. அதுவே அந்த ஜுரம் ரொம்ப வீரியமாக இருக்குது, நிறைய வாந்தி எடுக்குது, குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆகாரமே எடுத்துக்கலைன்னா இம்மீடியட்டாக நம்ம 2வது விசிட் கூட ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு மெடிசன் மொதல் நாள் ஜுரத்தில் போய் ஒரு குழந்தைய காட்டுறோன்னா அதுக்கான டைமை நம்ம கொடுத்து ஒரு 3 to 4 days வெயிட் பண்ணோம்னா சீரியலாக அது செட்டில் ஆகிடும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஜுரம் வந்துட்ட பிறகு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்தாலே நம்ம உடம்பை ரீசெட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பே நம்மளை சரி பண்ணிவிடும். ஆக்சுவலாக அந்த ஃப்ளூன்றது அடல்ட் எல்லாம், நம்ம பெரியவங்கெல்லாம் எப்படின்னா ஸ்லைட்டாக ஜுரம், சளி வந்ததுன்னா நம்ம பெருசாக மெடிசன்லாம் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. ஏன்னா இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி இருக்குது. குழந்தைங்களுக்கு அது கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம்னா அந்த பாடிக்கான ஹீலிங் டைமை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க ஜுரம் வந்தது, சளி பிடிச்சதுன்னா ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஒன்று அந்த குழந்தைக்கு நல்லது. 2வது அந்த குழந்தைக்கு பக்கத்தில் நிறைய பசங்க இருக்கிறாங்க இல்லையா ஸ்கூலில், அதை நம்ம ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக இந்த ஃப்ளூ ஜுரம்லாம் வரும்போது ப்ராப்ளம் இப்போ ஒரு குழந்தைக்கு இருக்குதுன்னா அந்த குழந்தை கிளாஸ்க்கு ஜுரத்தை மீறி அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைக்கும் வருது. அப்படி தான் செட்டாக அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஃப்ளூ பாதிப்பு ஏற்படுறதுக்கு ரீசன்ஸ் வருது. அதனால் குழந்தைக்கு உடம்பு முடியல, ஜுரம் அடிக்குதுன்னா குழந்தைக்கு ரெஸ்ட்டு கொடுத்து வீட்டில் வைங்க. நிறைய தண்ணி குடிக்க கொடுங்க, ஜூஸஸ் கொடுக்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிற ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஊர்லேயே கிடைக்கிற சாத்துக்குடி ஜூஸ்லேருந்து, மாதுளம் ஜூஸ்லேருந்து சர்க்கரை போடாமல், நம்ம ஜூஸ் ஐஸ் போடாமல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீவருக்கான சிரப்பு கொடுங்க.
சளி தும்பல் அதெல்லாம் இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க கொடுக்குற சிறப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை அதுக்கப்புறம் நிறைய தும்பல் இருக்குதுன்னா கர்ச்சீஃப் கொடுங்க. ஏன்னா இந்த ரெமெடி இப்போ எதுக்கு பண்ணோம்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு அந்த ஃப்ளூ பரவாமல் இருக்கிறது. ஸோ அந்த குழந்தைங்க டைரெக்டாக வந்து தும்புறதோ சளி வந்து சிந்திட்டு அப்படியே இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் வரும். ஸோ ஒரு குழந்தைக்கு ஃப்ளூ இல்லை ஜுரம் வரும்போது அந்த குழந்தைய நம்ம ஐசோலேட் பண்ண முடியாது, அம்மா கூட தான் இருக்கும். ஆனால் வீட்டில் வேற பிள்ளைங்க இருக்கும் போது நம்ம ஓரளவுக்கு 2 பேருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரே டம்ளரில் ஒரே சாப்பாடை ஷேர் பண்ணி கொடுக்கறது, இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு கர்ச்சீஃப் சிம்பிளாக கொடுத்தாலே இப்போலாம் நிறையா ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே கோவிடுக்கு அப்புறம் அந்த கஃப் எட்டிக்கெட், அதாவது ஒரு சளி பிடிச்சா ஒரு தும்பல் வந்தால் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், நம்ம கையை எப்படி மடக்கி வச்சு எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாமல் செய்யணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பேசிக்காக அவங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமா உணவு வந்து நம்ம ஒரு சரியான பேலன்ஸ்டு டயட்டாக கொடுக்கணும். அதாவது நம்ம சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், அதாவது சாதம். இப்போ நம்ம ப்ரோட்டீன் சேர்க்குறோம், ப்ரோட்டீனும் இருக்கணுன்றதுனா நம்ம சாம்பார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பருப்பு சேர்க்கணும், பருப்பில் இருக்கிற காய் பொரியல் இதில் எல்லாத்துலேயும் ஃபைபர் இருக்குது, நம்ம எண்ணெய் போட்டு தாளிக்கிறோம், அதில் வந்து ஃபேட்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டும் ஒரு மீல்லையும் இருக்கணும். அதாவது டிஃபன்லேயும் இருக்கணும், லஞ்ச்லேயும் இருக்கணும், டின்னர்லேயும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக கொடுங்க. வெறும் ரசம் சாதம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அதில் பருப்பு சேரல, காய் சேரல, வேறு ஒன்றுமே சேரல, ஃபைபர் கூட ரொம்ப கம்மி, கார்போஹைட்ரேட் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெயினாக உடம்பு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நம்ம கொடுக்கணும். இப்போ பருவகால நோய்கள்னு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா மேம்? இப்போ மழை காலங்களில் வரக்கூடிய நோய்கள் ஆகட்டும், இல்லை அந்த சம்மர் டைமில் வெயில் டைமில் வரக்கூடிய இந்த நோய்கள் எப்படி மாறுபடுது அப்படின்றது சொல்லுங்க மேம். சம்மரில் வர ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய வேர்வைனால வருது, அதாவது வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால நிறைய வேர்த்து, அதுக்கப்புறம் வெப்பநிலை மாற்றங்கள்னால வர நோய்கள், அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி நோய்கள் நிறைய வருது. சரி வர பிள்ளைங்க அந்த நேரத்தில் தண்ணி குடிக்காது, டீஹைட்ரேட் ஆகிருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. பட் வின்டரில், அதாவது மழை காலத்தில் வர நோய் வந்து இப்போ தான் இந்த ஃப்ளூ வைரஸஸ்லாம் நிறைய வருது. இது இல்லாமல் டயரியா நிறைய வரும். ஏன்னா இப்போ மழை வருது, மழை தண்ணி தேங்கி இருந்திருக்கும், சரி வர கை கழுவாமல் பிள்ளைங்க இருந்திருக்கும், இல்லை வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் குடிக்காமல். அதாவது மழை காலத்தில் யூஸ்வலாக நம்ம வெந்நீர் தானே குடிப்போம், ஏன்னா நம்ம டேப் எல்லாமே வந்து மழை தண்ணியில் மிக்ஸ் ஆகிட்டு கண்டாமினேஷனுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ மழை டைமில் வந்து சூடு பண்ண தண்ணி தான் நம்ம குடிக்கணும். ஒருவேளை அப்படி குடிக்காமல் இருந்தாங்கன்னா ஸோ அந்த வாட்டர் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்கிற போது நிறைய டயரியா, நீரிழிவு நோய்ங்க வரலாம், டைஃபாய்டு வரலாம். அந்த மழை தண்ணியில் நிறைய கொசுலாம் இருந்துச்சு அப்படின்னா மலேரியா வரலாம். பட் எனிவே அதுக்கான டீம்ஸ் நம்ம பாண்டி பொறுத்த வரைக்கும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த டிசீசஸ்லாம் இந்த மழை காலத்தில் இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தி. அதே மாதிரி காது வலி கூட நிறையா வரும், தோல் சம்மந்தமான நோய்களும் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த டேம்ப் அட்மாஸ்பியர் இருக்கும் போது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வரதுக்கும் நிறைய வாய்ப்பு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், குழந்தைகளுக்கு உங்கள் ஸ்கூலுக்கு போகும்பொழுது இவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து இந்த நோய் தொற்றை வந்து எப்படி வந்து கையாளலாம்? பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க எப்படி குழந்தைங்களை கைட்? பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் ஹேண்டில் பண்ணும்போது உங்கள் வீட்டு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சுக்கோங்க, ரெஸ்ட் கொடுங்க, இதெல்லாம் நம்ம சொன்னோம். அதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு போகும்போது யாராவது அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து அந்த கிளாஸ்க்கு வந்த ஒரு குழந்தைக்கு ஜுரம் இருக்குன்னு சொன்னால் அந்த லெவல்லே அவங்க ஐசோலேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த என்டையர் டே ஒருவேளை அந்த ஜுரம் இருக்கிற குழந்தை ஸ்கூல்லே இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த குழந்தைய இமீடியட்டாவோ இல்லை ஒரு நர்ஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சுட்டு அந்த குழந்தை ஜென்ரல் க்ரௌட்லேருந்து ஐசோலேட் பண்ணிட்டு வச்சாங்கன்னா இட் வில் பி இன் அ பெட்டர் வே. அதே மாதிரி ஷேர் பண்ணிக்க வேண்டாம். தண்ணி பாட்டில் அவங்கவுங்க தண்ணி அவங்கவுங்க குழந்தைங்க குடிக்கலாம். கையை கழுவிட்டு சாப்பிட்றத எப்பயுமே நம்ம சொல்லணும். யூஸ் சோப் அண்ட் வாட்டர், நம்ம இது க்ளீனாக இருங்கன்றதை நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு கை காலை அலம்பிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றது பண்ணுறது, நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வர்றது, அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பழம் டெய்லி ஒரு பழமாவது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்மளோட சீசனல் பழம் எல்லாமே வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்படுற நோயிலிருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான பழங்கள் தான் யூஸ்வலாக சீசனல் ஃப்ரூட்ஸாகவே இருக்கும். ஸோ சீசனல் இல்னஸ்க்கு தான் சீசனல் ஃப்ரூட்ஸ் வருது. அதாவது நம்ம ரொம்ப ஹீட் சம்மரில் தான் நம்மளுக்கு நுங்கு வருது, தர்பூசணி வருது, கிர்னி பழம் வருது. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்ணும். அதே மாதிரி இந்த வின்டரில் இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பழங்கள், ஸோ அந்த டைமில் லோக்கல் ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு சாப்பிடலாம். அதுக்குன்னு ரொம்ப விலை வசதியான பழம் அப்படின்னு சொல்லவில்லை. டெய்லி ஒரு கொய்யாப்பழம், ஒரு பப்பாளி பழம், ஒரு வாழைப்பழம், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு
பேசிக்காக அவங்களுக்கு வர இம்யூனிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக நம்ம ரீஸ்டோர். மேம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம், சம்மர் டைமில் வந்து தண்ணி சரியான முறையில் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வின்டர் டைமில் போதுமான தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கணுமா? ஸோ எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? ஏன்னா பெரும்பாலும் மழைக்காலங்களில் தண்ணி தாக்கம் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா மேம்? ஸோ அதை வந்து எப்படி கையாளலாம்? அந்த நேரத்தில் நம்மள ஹைட்ரேஷன் அப்படின்றது எப்படி வந்து நோய் தாக்குதல்லேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லுங்க குழந்தைகளை. பெரியவங்களாவது நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி குடிக்கணுன்ற ஒரு அளவில் இருப்போம். நம்மளுக்கு தோணுதோ இல்லையோ நம்ம குடிச்சிடும். குழந்தைங்கக்கிட்ட அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அங்கே தாகம் எடுத்தால் தான் குடிக்கும். அதனால் வெறுமா அந்த வின்டர் டைமில் தண்ணியாக கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா குடிக்காதுங்க. வெறும் சாப்பிட்ட பிறகு முன்னாடி தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி எடுக்குது. நம்ம வந்து ஜூஸஸும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஜூஸஸ் கொடுக்கலாம். ஆனால் ஜூஸஸ் நம்ம வீட்டில் போடுறதா இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாக இருக்கணும், சர்க்கரை இருக்கக்கூடாது, ஐஸ் இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக பழம் எடுத்து பிழிஞ்சு திட்டமான அளவுக்கு நம்மளுக்கு சுகர் மட்டும் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணலாம், சொல்கிறது நம்ம கடமை. பட் வந்து குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா எப்பயுமே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வெளியில் எங்கேயாவது அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு போனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நிறைய சீசனல் இல்னஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் நம்ம சொல்ல இந்த கை கழுவுறது, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே நம்ம வெளியில் போனோடனே மாறிடுது. யூஸ்வலாக இப்போ எங்களுக்கு பீடியாட்ரிக் ஓபியில் என்னென்னா இந்த மண்டேஸில் தான் நிறைய இந்த மாதிரி இல்னஸோட வரும். ஏன்னா சாட்டர்டே சண்டே பசங்க எல்லாம் வெளியில் போகிறாங்க. வெளியில் போகும்போது நீங்கள் வாரம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண எந்த ரொட்டீனும் அங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வெளியில் போகிறாங்க, கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, அங்கே இருக்கிற தண்ணியை குடிக்கிறாங்க. மண்டே டியூஸ்டேலே வந்து அறிகுறி வந்துடுது. யூஸ்வலாக ஹை லோடு அங்கே தான் வருது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க பெரியவங்களும் குழந்தைங்களும் டேப் வசதி இருக்கிற இடத்துல சாப்பிட்டா ரைட். இல்லை நம்ம ஊரில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் இருக்குது, நம்ம கையை கழுவிக்கலாம். நம்ம இந்த தண்ணியை குடித்தாலே முடிஞ்ச வரைக்கும் நிறையா வாட்டர் பார்ன் இல்னஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பருவகால நோய்கள் குறித்து மேடம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் மேம், என்னன்னா இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க மேம். ஸோ அடுத்ததாக வந்து கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள், ஸோ இவங்க வந்து இந்த பருவகால நோய்கள்லேருந்து எப்படி அவங்களை வந்து பாதுகாத்துக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். கருவுற்ற தாய்மார்கள் இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட பருவகால நோயில் அவங்களும் குழந்த மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கும் வந்து கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். எல்லா மெடிசனும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து யூஸ்வலாக அவங்க ரொம்ப க்ரௌடடான இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. எப்பயுமே ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கலாம். அவங்களோட பர்டிகுலர் செக்கப் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கணும். அந்த செக்கப் போது 2 தடுப்பூசி போடுவாங்க. அந்த தடுப்பூசி கண்டிப்பாக அவங்க போட்டுக்கணும். ரொம்ப வேறு யாராவது சிக்காக இருக்கிறவங்கள ரொம்ப விசிட் பண்ணுறத இவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க போகிறாங்கன்னும் போது பாதிப்பு இவங்களுக்கு மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் தான். ஸோ யாராவது ரொம்ப சிக்காக இருக்கிறவங்க அவங்கள மீட் பண்ணுற வேலையை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்தாங்கன்னா அவங்களோட இம்யூன் பவர் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த மாசமாக இருக்கும் போது அவங்க கொடுக்குற அந்த சத்து மாத்திரையும் அவங்க கரெக்டாக போட்டுக்கிட்டாங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த இல்னஸ்லேருந்து அவங்க கவர் ஆகிடுவாங்க. ஓகே மேம். அவங்க வந்து சேஃபா வந்து இருந்துக்கணும். ஆமாம், அவங்க க்ரௌடட் ஏரியாக்கெலாம் போகாமல் அவங்க பார்த்துக்கிட்டா மேக்ஸிமம் அவங்க போக வேண்டிய டைம் அவங்களுக்கு இது கிடையாது. ஓகே மேம். சரி, யாருக்கு வந்து யார் வந்து இந்த பருவகால நோய்களில் அதிகமான அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ குழந்தைங்களுக்கு அப்புறமா பெரியவங்க தான். ஸோ 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த சீசனல் இல்னஸ்லேருந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரொட்டீன் இம்யூன் பவர், எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் 65க்கு மேலே வயசு இருக்கிறவங்களுக்கு நிறையா ஒரு க்ரானிக் டிசீசஸ், ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருப்பாங்க. சக்கரவாதி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லிவர் டிசீஸ் இருக்கலாம், வேறு ஏதாவது இருதயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ ஏற்கனவே அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் பலவீன நிலையில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஸோ பெரியவங்க மாதிரி, அதாவது ஒரு நார்மல் அடல்ட் ஒரு 25 வயசுக்கு ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வருதுன்ற போது அவங்க எப்படி ஒரு 2-3 நாள் கழித்து கூட அவங்களால பேர் பண்ண முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஆனால் பெரியவங்க அப்படி கிடையாது. ஸோ எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் அடித்த உடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது செகண்டரி டிசீசஸ், வேறு ஏதாவது ஒரு உறுப்பு பாதிப்பு இருக்கிறவங்க, அதாவது ஹார்ட்டோ இது மாதிரி மற்ற கண்டிஷன்ஸோ இருக்கிறவங்க, நிறைய மாத்திரை போட்டுக்கிறவங்க, ஜுரம் அடிச்சது உடம்பு முடியலன்னா டாக்டர்கிட்ட காட்டிக்கலாம். நம்ம ஊரில் எப்படி பார்த்தாலும் 8 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, நிறைய பிஹெச்சிஸ் இருக்குது, எவ்ரி திங் இஸ் அடிக்வெட்லி ஸ்டாஃப்ட், ஒரு ஏரியாலையும் இருக்குது. தாராளமாக அவங்க காட்டிக்கலாம். காட்டிக்கிட்டு அவங்க என்ன ப்ரிகாஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே
பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த பருவகால நோயிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஓகே மேம். நேயர்களே, பருவகால நோய்கள் குறித்து உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, மேடம் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணணும். 227176 மற்றும் 227177 எண்களில் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பருவகால நோய்கள் குறித்து மேடம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இந்த பருவ காலங்களில் நமக்கு வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்றது சொல்லுங்கள் மேம். பருவ காலத்தில் இப்போது அந்த காய்ச்சல் இல்லைன்னா அந்த ஃப்ளூ இது வரும்போது இப்போ என்னென்னலாம் இவங்களுக்கு வரும் அப்படின்னா, இருமல் இருக்குது, தும்மல், மூக்குலேருந்து நீர் வடிதல், மூக்கு அடைப்பு, தொண்டை அரிப்பு, லேசான தலைவலி இதெல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து சொல்கிற மாதிரி குழந்தைங்க இல்லை ரொம்ப பெரியவங்க, ப்ரெக்னென்ட் உமன், கருவுற்ற தாய்மார்கள், இவங்க எல்லாருமே இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு தடவை காட்டிக்கிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். அடல்ட் வந்து இது அவங்களோட சாய்ஸ். ஏன்னா யூஸ்வலாக இந்த ஃப்ளூன்னு நம்ம சொல்லும் போது அதுவே சப்சைட் ஆகிடும், அதுக்கான டைம் கொடுக்கணும். ஆனால் 1 வீக் ஆகும். ஸோ அதில் சில டைம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இப்போ நான் 1 நாள் 2 நாள் நான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போகலன்றது வந்து ஒரு அடல்ட் முடிவெடுக்கலாம். ஆனால் இப்போ சொன்னால் இவங்க இந்த ஸ்பெஷல் க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்க அந்த சாய்ஸ் வேண்டாம். அவங்க வந்து எப்போ இல்னஸ் வந்தாலும் அவங்க இமீடியட்டாக போய் ஒரு தடவை காட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அந்த மெடிசன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். இது வந்து மெடிசன்ஸை பொறுத்தது. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து இன்டோர்ஸ், அதாவது வீட்டுக்குள்ளேயே பெட்டராக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கணுன்றது சொல்கிறோம். ஸோ நோய் வந்துடுச்சு, இப்போ அவங்க வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும், அடிக்குவேட்டாக ஃபுட்டு எடுத்துக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வீட்டில் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஐசோலேஷன் பண்ணலாம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் டயட்டும் சொல்லியாச்சு. இந்த மாதிரி சீசனல் இல்னஸ் வரும்போது ரொம்ப கும்பல் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சில டைம் வந்து ரொம்ப சிக் பேஷண்ட்ஸையும் பார்க்காம எல்லாருமே போய் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் அப்பா அம்மா குழந்தைங்க இருக்கிறாங்க, யாருக்கோ ஒருத்தவங்க உடம்பு முடியல, ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த சீசனல் எயில்மெண்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னா யாராவது ஒரு அடல்ட்டு போய் அவங்கள பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலியே போய் பார்க்குறது தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டு நாங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி. ஸோ இந்த மாதிரி கும்பலாக நம்ம இது பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபெக்ஷியஸாக இருக்கிற இடத்துலையுமே இந்த குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு போகாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே மேம். இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, உங்களோட பேசிடலாமா? வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். உங்களோட சந்தேகம் என்ன, நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். மேடம், எனக்கு என்னன்னா 2 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு, இந்த வெயில் காலம் அப்படின்னு வந்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மழைக்காலம், குளிர்காலம் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. ஸோ மழைக்காலங்கள்லயும் குளிர்காலங்களையும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் தங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம்? அது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நாள்பட்ட நோயா இருக்கக்கூடிய அந்த ஒற்றை தலைவலி, இதற்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது? அந்த குறிப்பிட்ட இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது குறிப்பிட்ட சீசனல் ப்ராப்ளமாகவும் கன்சிடர் ஆகுமா? ஐ மீன், குளிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும் பொழுது கூட இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது அக்ரிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் ரேடியோ கேட்டுக்கிறேன். ஓகே சார், நன்றி. ஸோ யூஸ்வலாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இந்த சீசனலில் வர மாதிரி ஆஸ்மாவும் நிறையா பேருக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ யூஸ்வலாக வந்து அந்த வீசிங்க்கான குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே ட்ரிகரான மெயின் சீசன் வந்து இந்த பனிக்காலம் தான். இந்த சீசன் அவங்களால தான் அனுபவிக்க முடியாத ஒரு சீசன். ஏன்னா பயங்கர சிக்காயிடுறாங்க. ஏன்னா அந்த திடீர்னு அந்த வெயில் மழை மாறி மாறி வரும்போது அந்த பசங்க எல்லாருக்கும் ட்ரிகர் ஆகிடுது, அந்த வீசிங் எபிசோட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா ஆஸ்மா வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. ரொம்ப மைல்டாக இருந்ததுன்னா அவங்க வாய் வழியாக மருந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் சிவியராக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்க்ளூடிங் பிஹெச்சியில் புகை வைக்கிறாங்க, நெபுலைசேஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த இன்ஹேலரும் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது தான். ஸோ இது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு, ஸோ ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ ஆஸ்மாட்டிக்ஸாக இருக்கிறவங்க வந்து இந்த வின்டர் சீசனில் வந்து
அதே தான், க்ரௌடட் ஸ்பேசஸ் போக வேண்டாம். இந்த மாதிரி வீசிங் ட்ரிகர் ஆகிற மாதிரி ரொம்ப மழை இருக்கும் போது வெதன்னு தண்ணி அவங்க கொஞ்சம் குடிக்கலாம். பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இம்யூனிட்டி பெட்டராக இருந்ததுன்னா இது எல்லா ட்ரிகர்ஸும் நம்மளுக்கு வந்து கட் டவுன் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு ஃப்ரூட் அவங்க எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் மெடிசன் சப்ளிமெண்ட்லலாம் பெருசாக நம்மளுக்கு இம்யூனிட்டிலாம் வராது. நம்ம சாப்பிட்ற பழம் காயில் தான் நம்மளுக்கு அந்த வைட்டமின் மினரல்ஸ் எல்லாமே வரும். அதை அவங்க கரெக்டாக எடுத்துக்கலாம். கரெக்டான மெடிசன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ சில டைம் இந்த ஆஸ்மா குழந்தைங்க பெரியவங்களுக்கு வந்து இன்ஹேலர்ஸ் வந்து 2-3 மாதம் கண்டினியூ கூட பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி வின்டர் மந்த்ஸில். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அந்த வின்டர் மந்த்ஸ் முடிகிற வரைக்குமே அவங்களுக்கான அந்த பஃப்ஸை அவங்க எடுத்துக்கலாம். டயட் இவ்வளோ தான். மெடிசன்ஸும் அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டால் பெட்டர். பட் அந்த ட்ரிகர் இட் இஸ் தேர். கண்டிப்பாக வின்டரில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆஸ்மா வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே அது ட்ரிகர் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம சொல்கிற மாதிரி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், வெதன்னு தண்ணீர், ரொம்ப லைட்டாக சளி வரும்போதும் ஒழுங்காக ஹாஸ்பிட்டல் போய் காட்டிக்கிறது, ஒரு வார்ம் வாட்டர் நம்ம குடிச்சிக்கிறது, இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மெடிசன்ஸ் அவங்க எடுத்துக்கிறது அவங்களோட லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே மேம். அடுத்ததாக வந்து அந்த மைக்ரைன், அந்த தலைவலி பற்றி, சீசனல் மைக்ரைன் அவங்க கேட்டாங்க. அதாவது ஒற்றை தலைவலிக்கு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குமா, சீசனலும் உண்டு. பட் சீசனல் எயில்மெண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற மாதிரியே மைக்ரைனும் ட்ரீட் பண்ண முடியாது. ஸோ மைக்ரைன் வந்துடுச்சுன்னா அவங்க வந்து எந்த லெவலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த மருந்து வேலை செய்யுதோ மெடிசன் டிபார்ட்மெண்ட் ஓபிடியில் காட்டிட்டு தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ ப்ரோன் ஆகுது, இந்த சீசனால் வருது கரெக்ட். பட் அந்த சீசனை நம்ம ஒன்றும் அவாய்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் ஒன்றும் எடுத்துக்க முடியாது. மைக்ரைனை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பண்ண முடியாது. ஆஸ்மானா கூட இப்போ நம்ம சொன்ன மற்ற ரெமெடிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம். மைக்ரைன் ட்ரிகருக்கு வந்து நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து மைக்ரைன் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் தான் மெடிசன் எடுத்துக்கணும். ஓகே மேம். ஃப்ரம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பருவகால நோய்கள் குறித்து நிறைய விஷயங்கள் மேடம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம். சில இந்த சளி, காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அது குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கும். நமக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து அது வந்து மாறுபடும் இல்லைங்களா மேம்? ஸோ இதை தாண்டி பருவகாலம் ஏற்பட்ட நோய், எந்த ஒரு நோய் வந்து நாள்பட்ட நோயா அந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்குமா மேம்? பருவ காலத்தில் இப்போ நம்மளுக்கு இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வருது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து சில டைம் இந்த டைம் இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு அது ஒரு ப்ரொலாங்டாக கூட இருக்கலாம். சரிவர வைத்தியம் எடுக்கலைன்னா எந்த இல்னஸும் ப்ரொலாங்டாகவும் ஆகலாம். ஸோ இப்போ வந்து இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடுச்சு, அவங்க கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை நிபுணர்கிட்ட காட்டிக்கணும். என்னன்றதை பார்த்துட்டு சரிவர மெடிசன் சரியான டியூரேஷனுக்கு அவங்க எடுத்துட்டு இருந்தால் தான் அது கிளியர் ஆக முடியும். ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாலும் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்காமல் விட்டாங்கன்னா அதுவே க்ரானிக் ஆகிடும். இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் மேம். வணக்கம் மேடம், குமரவேல் வெளியில வந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட சந்தேகம் என்ன, நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். என்னோட சந்தேகம், நான் ஹாஸ்பிட்டல் வந்து அட்டண்டா தங்கியிருந்தேன். அந்த நேரில் வந்து எனக்கு 10 நாள் இங்கிட்ட கும்பலா படுத்திருக்கும் போது இரும்பு முகத்து நேரம் இருந்துட்டாங்க 3 தடவை. அதுக்கப்புறம் அந்த 2 நாள் கழிச்சு எனக்கு தொண்டை வலியா இருந்தது, இரும்பி ரத்தம் வராது. அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு வயிறு வந்து ஃபுல்லாகி ஒரே எரிச்சல் கொடுத்து அல்சர் மாதிரி ஆகிப்போச்சு. அது மருந்துடைய பக்க விளைவுங்களா? அது கொஞ்சம் தெளிவாக சொல்லி மேடம். ஓகே, உங்களுக்கான விளக்கம் மேடம் கொடுப்பாங்க சார். சரி மேடம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேஷண்ட் கூட இருக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, தொண்டை எரிச்சல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன் வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிறு எரிச்சல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ யூஸ்வலாக சளிக்கு கொடுக்குற மருந்தில் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வராது. நம்ம வந்து வலிக்கு மாத்திரை போடும் போது தான் நிறைய நேரம் வயிறு எரிச்சல் வந்து ஒரு சைடு எஃபெக்டாக வரும். இப்போ யூஸ்வலாக உங்களுக்கு தொண்டை வலி ஏற்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த இன்ஃபெக்ஷனையுமே வயிறு வலி கொடுக்கும். அது வந்து ஸ்டெப் வைஸாக தான் வரும். எப்படி நம்மளுக்கு முதல் நாள் வந்து தும்பல் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தொண்டை கட்டிக்கும், அதுக்கப்புறம் பேசவே வராது. அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு வயிறும் இழுத்து பிடிச்சிக்கும். ஏன்னா நம்ம இரும்பிட்டே இருப்போம்ல, இரும்பிட்டே இருக்கும்போது வயிறு எக்கி பிடிக்கும் போதும் நம்மளுக்கு வயிறு வலி வரலாம். ப்ளஸ் அந்த இன்ஃபெக்ஷனோட வீரியத்துலையுமே கூட நம்மளுக்கு வயிறு வலி வரலாம். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக நீங்கள் போய் உங்கள் தொந்தரவு காட்டினது வந்து தொண்டை வலிக்கு, அதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வயிறு வலி வந்துடுச்சுன்றதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தோ இல்லை என்கிட்ட இப்போ ஃபோனில் கேட்குறதுலையோ யூஸ் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினா தான் எதுவாக இருந்தாலும் உங்களை நேரில் பார்த்துட்டு தான்
கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு அந்த நோயே வந்து ப்ரொலாங் ஆகிட்டு இப்போ தொண்டை வலியிலேருந்து வயிறு வலி ஆயிருக்கா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதான்றதை உங்களை நேரில் பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு சீக்கிரமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுங்க. ஓகே மேம். இந்த பருவகால நோய்கள் அப்படின்றது அது வந்து ஒருத்தவங்களுக்கும் நம்ம வராமல் தடுக்க முடியாது இல்லைங்களா மேம்? ஸோ அது வந்துடுச்சுன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கையாளலாம் அப்படின்றது சொல்லுங்கள் மேம். சீசனல் இன்ஃபெக்ஷன், அதாவது பருவகால நோய் இப்போ நம்மளுக்கு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லியாச்சு, வெளியில் போய் எவ்வளோ ப்ரிகாஷனாக இருக்கணுன்றது சொல்லியாச்சு. ஸோ ஜென்ரலாகவே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டராக இருந்தால் சீசனல் இல்னஸ்ன்னு இல்லை, எந்த நோயிலேருந்தும் நம்ம தக்க வச்சுக்கலாம். அதுக்கு 3 விஷயந்தான். அடிக்குவேட் ரெஸ்ட், அவ்வளோதான் ஒன்று. 2வது நல்ல தூக்கம், கண்டிப்பாக 7 to 8 hours தூக்கம். இந்த தூக்கத்தை நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம உடம்பு எல்லா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கோ அது சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்குறோம், ஒரு ரெஸ்ட் பீரியட் கொடுக்குறோம் நம்ம பாடிக்கு, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த பீரியட் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு ப்ளஸ் குடி தண்ணீர், இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை நம்ம பண்ணும் போது பெட்டராக இருக்கும். 3வது விஷயம் நான் சொன்னது அடிக்குவேட் எக்ஸசைஸ். அதாவது நம்ம உடம்புல எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா மசில்லையும் அந்த மூமெண்ட்டில் ப்ராப்பராக நம்ம வச்சுருந்தானாலே அதோட ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியில் அது மெயின்டைன் ஆகும். அதாவது ஒரு 45 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் எக்ஸசைஸ் மஸ்ட்டுன்றது இப்போ எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 4 to 5 days a week, ஒரு வாரத்தில் 4-5 நாளாவது ஒரு 45 நிமிஷமாவது ஒரு எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. முந்தி பெரியவங்க சொன்னாங்க, பெரியவங்க மட்டும் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. இப்போ அடல்ட்டுக்கும் பண்ணணும், ஏன்னா அவங்களும் ரொம்ப உட்கார்ந்த மணிக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ பசங்களுமே வெளில போய் விளையாடுறதோ நிறைய இது கிடையாது. ஸோ இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சொல்லியாச்சு. ஸோ நம்ம வீடை சுற்றி ரொம்ப இடம் இல்லை. இப்போ ரீசன்ட் திங், இப்போ தெருவிலலாம் நாயெல்லாம் இருக்குதுன்னா மொட்டை மாடி கூட போகலாம். மொட்டை மாடிக்குள்ள போய் கூட குழந்தைங்களோட விளையாடுறது, இல்லை அதுக்கு அந்த ஏரியாவில் தகுந்த மாதிரி வேர்க்க விளையாடுறது, உட்காந்து விளையாடுறதை பற்றி நான் பேசலை. வேர்க்க விளையாடுறது, பேசிக் மூமெண்ட் எக்ஸசைசஸ் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்க எல்லா ஏரியாலையும் இப்போ பார்க்ஸ் இருக்குது, பார்க்ஸில் போய் விளையாடலாம். இல்லை நம்மளுக்கு தான் பீச் இருக்குது, ஹெலிபேட் இருக்குது, அங்கே ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்மளோட எக்ஸசைசஸ் நம்ம மெயின்டைன் பண்ணினாலே, இந்த 3 திங்ஸுமே பண்ணோம்னாலே நம்ம பாடி ஒரு ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்க முடியும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. இதில் வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாமே சொல்லியாச்சு. இன்னொன்று நான் நிறைய பேர் லேக் பண்ணுறது என்னன்னா, ஒரு இல்னஸ்க்கு வரீங்க, ஒரு பிரச்சனைக்கு நம்ம வரோம், ஆனால் இந்த ரெசிப்ஸை நம்ம நிறையா சேஃப்கார்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பருவகால நோய் க்ரானிக்காக ஆகுதுன்னா எப்படி, தொடர்ந்து போகுதுன்னா எப்படின்னா, நம்ம ஓபிக்கு நிறைய பேர் யார் வந்தாலும் பின்னாடி இருக்கிற சீட்டை கொண்டு வர்றது, முன்னாடி காட்டின சீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கம்மி. ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி சில நார்ம்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் முடிஞ்சால் ஒரு தனித்தனி பையில் அவங்களோட ஹெல்த் கார்ட்ஸை போட்டு வச்சிடணும். அதாவது இப்போ இந்த குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு, அந்த ஓபிஸில் போட்டோம், அதை அந்த பையில் போட்டு வைங்க. அந்த புள்ள பேர் அதை எதற்க எழுதி வச்சு அந்த பையில் போட்டுருங்க. அந்த வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்மந்தமான ஹெல்த்துக்கான எல்லா ஐட்டம்ஸும் இன்னொரு பையில் போட்டு வச்சுருங்க. பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கானது அதை போட்டு வச்சு, இது மாதிரி தனிப்பட்ட முறையில் போட்டு வச்சிட்டோம்னாலே பின்னாடி என்ன நடந்துச்சோ, நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு அவசரத்துக்கு போகிறீங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு போனீங்கன்னா சில நேரத்துக்கு உங்களால் சொல்ல முடியாது இவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க என்னென்னலாம் மாத்திரை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரியாது. ஒரு எமர்ஜென்சி நீங்கள் போகிறீங்க, அவங்களுக்கு பின்னாடி முன்னாடி எப்பயோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்காமல் இருக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு ஹெல்த் ஃபைலாக போடணும். நம்மளால ஃபைல் நிறைய பேருக்கு தெரியும். இல்லைன்னா அந்த எமர்ஜென்சி போது இப்போ வீட்டில் வேற யாரோ இருக்கிறாங்க, அவங்களால சரி வர அந்த அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்ல முடியலன்ற போது ப்ராப்ளம் ஆகும். அதுவே அந்த ஃபைல் ரெடியாக இருக்குது, ஃபைலோ ஏதோ ஒரு பையில் அந்த மெம்பருக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம்னாலே நிறைய டேட்டா லேக் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நம்ம ஊரில் நம்ம கொண்டு எல்லாரும் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ட்ரீட்மெண்ட் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். நான் அவங்களுக்கு என்னென்னலாம் ஒத்துக்கலன்றது தெரியும். இன்க்ளூடிங் அந்த குழந்தைங்களோட வேக்சின் கார்டும் அதிலே நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ஹெல்த் ரெக்கார்டு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வின்டர் மந்த்ஸில் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நிறைய கண்டாமினேட் ஆகிறதுனால நிறைய டயரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனால் ஸோ இந்த மாதிரி டயரியல் டிசீசஸ் அதாவது பேதி ஆறது, வாந்தி, அந்த மாதிரி இருக்கிற டிசீசஸ் நம்மளோட வின்டர் சீசன், ரெய்னி சீசன் ரொம்ப காமன். இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக கையை கழுவிட்டு சோப் போட்டு கையை கழுவணும், வெளிலேருந்து வந்தால் கையை கழுவணும்.
ஓஆர்எஸ் தண்ணி எடுத்துக்கணும் டயரியா ஆரம்பிச்சிச்சுன்னா, அப்போ அந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜுரம் இருந்தால் ஜுரத்துக்கான மருந்து மற்ற மெடிசன்ஸ் எல்லாருமே அவங்க கொடுப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ஜூஸஸ் குடித்தாலுமே அது சப்சைட் ஆகிடும். ஓகே மேம். இப்போ இந்த உணவு முறையில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் இந்த பருவ காலங்களில் எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லுங்கள் மேம். பருவ காலத்தில் எப்பயுமே எடுத்துக்கிறத விட இன்னும் பயங்கர ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக வேலை செய்யுது இப்போ. அதனால் நம்மளுக்கு வைரல் தாக்குதல் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்னும் ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஏற்கனவே சொன்னபடி க்ளீன் ஃபுட்டு, வெளில போகும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும் போது க்ளீன் சுத்தமான குடி தண்ணீர் எடுத்துக்கிறது, வெளில போகும்போது பாட்டிலில் நம்மளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். டெய்லி ஒரு பழம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உணவை வந்து வீட்டில் நம்ம கண் பார்வையிலே சமைச்சு எடுக்கிறத ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இருக்காது, கண்டாமினேஷனுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த சீசனில் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படி நம்ம வெளியில் போனோம்னா ப்ராப்பராக அந்த பிளேஸில் க்ளீனாக செய்கிறாங்களான்னு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஒரு ஷாப்லேருந்து வாங்கி பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம கொடுத்தோம்னா இந்த சீசன்லேருந்து வர நிறைய கண்டாமினேஷன்ஸ்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பருவகால நோய்கள் குறித்து மேடம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் கலா பேசுங்க மேடம். கலா மேடம், உங்களோட சந்தேகம் என்ன, நீங்க மேடம் கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கள். மேடம் எனக்கு வந்து ஒரு 2 நாளாவே ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் மேடம். நாங்கள் ஃபேமிலியா அப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம் ஒன்று தான் நைட்ல. அது காலையிலேருந்தே ஒரு மாதிரி கோல்டு இருக்கு, அதனாலவா இல்லை வேற எதுனாலும் தெரியலைங்க மேடம். சளி இருமல் இருக்கு, தொண்டை கரகரன்னு எப்பவுமே இருக்குது மேடம், இப்போ மட்டும் இல்லை. அந்த கரகரப்பு எதனால இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் வந்து ஸ்கின் அலர்ஜி எங்கள் பாப்பாவுக்கு படல் தாமரை மாதிரி வந்துச்சுங்க மேடம். அது வந்து சரியாவது திரும்ப வருது, அப்படி வந்த இடத்த வர வரன்னு கருப்பா புள்ளி இருந்துகிட்டே இருக்குங்க மேடம். இந்த ரெண்டுக்கும் எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க மேடம், நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன். ஓகேம்மா, நன்றி. தேங்க்யூ மேடம். நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி வந்தது சீசனல் கிடையாதுமா, அது ரொட்டீன், அவ்வளோதான். ஸோ அது ஏதோ ஒரு கண்டாமினேஷன், அதனால் உங்களுக்கு சளி வந்திருக்கு. எப்போ தொண்டை கட்டுச்சோ நீங்கள் இனிமேல் வீட்டில் அதுக்கு வைத்தியம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் மெடிசன் எடுத்திங்கன்னா அது சரியாயிடும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்கெல்லாம் அந்த தொந்தரவு இருக்கோ அதை நீங்கள் மெடிசன் எடுத்திங்கன்னா தான் அது கிளியர் ஆகும். ஆனால் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னா வெதன்னு தண்ணி குடிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு த்ரோட் வந்து பெட்டராக இருக்கும். பெரியவங்க வந்து கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூதிங்காக இருக்கும். இது ரெண்டும் நீங்கள் ஹோம் ரெமடியாக பண்ணலாம். இன் அடிஷன் டு, அதாவது மருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்தது போக எக்ஸ்ட்ராவாக இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக பெட்டர் ஆகிடும். அதை தான் நான் சொன்னபடி நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்லாம், எல்லாமே எடுங்க. ஆனால் நீங்கள் வாங்குகிற இடம், வாங்குகிற பொருள் எல்லாமே ஒரு க்ளீனான ஒரு அட்மாஸ்ஃபியரில் செஞ்ச பொருளாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் சாப்பிட்றத இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் இன்னொன்று கேட்டது, உங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்கின்ல நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஹீல் ஆகும் போது பிளாக் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காட்டணும். யூஸ்வலாக ஸ்கின் வந்து இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆகும் போது நம்மளுக்கு அந்த பிளாக்னஸ் வரும். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் என்ன தன்மைன்னு நம்ம ஒரு தோல் டாக்டர் பார்த்துட்ட பிறகு தான் நம்ம அதை பற்றி சொல்ல முடியும். கண்டிப்பாக போய் நீங்கள் ஸ்கின் ஓபிடியில் நீங்கள் காட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் மேம். இப்போ இந்த பருவகால நோய்களை நம்ம எப்படி கையாளலாம், ஸோ வந்து எப்படிலாம் வந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் மேம். சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பருவகால நோய்கள் வந்து அது சீசன் சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் நம்மளுக்கு வரப்போகுது. இப்போதைக்கு வெயில் மழை மாறி மாறி வருது, இதை நம்ம தடுக்க முடியாது. பட் நம்ம வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுறத ஹேபிட்ஸை விட இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருந்தோம்னா ஈஸியாக அந்த சீசன் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம கடந்துடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க, 65 வயசுக்கு மேற்பட்டவங்க, மாசமான இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீசனலில் வர அந்த ஃபீவர், சளி, இருமல் இது மாதிரி இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போங்க. பெரியவங்களுக்கு தே ஹாவ் அ சாய்ஸ், தே கேன் வெயிட். ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க பேராசிட்டமால், இப்போல்லாம் ஓவர் த கவுண்டர் பேராசிட்டமால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மெடிசன் போட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணலாம். முடியாத பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக வந்து காட்டலாம். ஸோ எந்த இதுவும் வெயிட்டிங் பீரியடும் 1-2 நாள் அவங்க நார்மலாக பேர் பண்ணிக்க முடியும், பொறுத்துக்க முடியுன்ற போது மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். மற்றபடி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஸ்டேட்டில் நம்மளுக்கு அடிக்வெட்டான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய பிஹெச்சிஸ் இருக்குது, ஏரியாவுக்கு ஒன்று இருக்குது. அந்த சர்வீசஸை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹாஸ்பிட்டல் வைஸ். அடுத்து நம்ம வீட்டில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி க்ளீன் வாட்டர், சுத்தமான தண்ணி, மழை காலத்தில் கண்டிப்பாக வெந்நீர் தான் சாப்பிட போகிறோம். ஒரு ஆரோக்கியமான உணவு, 3 வேளையுமே
அதில் கண்டிப்பாக அதுக்கான அடிக்குவேட்ட கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்லாம் இருக்கிற மாதிரி நல்ல உணவாக எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பழம், நம்ம ஏரியாவில் கிடைக்கிற அந்த சீசனலில் கிடைக்கிற பழம், ஏதாவது ஒரு பழம் டெய்லி ஒன்று எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி வந்து பேசிக்காக எல்லா நாளுமே நம்ம செய்யலாம். ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறோம், இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட மொட்டை மாடியில் போயிட்டு ஒரு வாக்கிங் போகிறதோ, இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் பகல் நேரத்தில் சேஃபாக இருக்கும் போது அவங்க ஒரு வாக்கிங் போகிறதோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு அதுக்கான இது என்ன எக்ஸசைஸ் மெஷின்ஸோ வாட்டர் அந்த மாதிரி பேசிக் எக்ஸசைசஸ் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் விளையாடுறதுக்கு விடலாம். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணோம்னா நிறைய எலிமெண்ட்ஸ்லேருந்து காப்பாற்றிக்கலாம். இந்த சீசனலாக வர இந்த பிரச்சனையிலேருந்தும் நம்ம காப்பாற்றிக்கலாம். கண்டிப்பாக வெளியில் போகும்போது தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். கையை கழுவுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கள். இன்னொன்று சொன்னிருந்தேன், எல்லாரும் ஒரே ஒரு ஹெல்த் ஃபைல் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஃபைல் இல்லை ஒரு பை, ஆளுக்கு ஒரு பை அவங்கவுங்க பேர் எதற்கு எழுதிட்டு. இனிமே உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு தாளாக இருந்தாலும் அவங்கவுங்க பேர் போட்டு தனித்தனி பையில் வச்சுருங்க. திருப்பி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் திருப்பி போகும்போது அலைய தேவையில்ல, டென்ஷன் ஆக தேவையில்ல, அந்த பையை மட்டும் எடுத்துகிட்டு போனால் வச்சுக்கிற மாதிரி. ஸோ இந்த சிம்பிள் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே பெட்டராக இருக்கும். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவர் டாக்டர் டி மீனா அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. மேம், நிகழ்ச்சியில் பங்கேற்று நேயர்கள் கேட்ட சந்தேகம் ஆகட்டும், நேயர் சார்பாக நான் கேட்ட சந்தேகம் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி.